வணக்கம் நேர்களே, இது ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, போனை எடுத்தாலே என்னடா இவங்க சண்டை போட்டுக்கினாங்க, அவங்க சண்டை போட்டாங்க. அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் சண்டை. விஜய் டிவில வர்றவங்க குக் வித் கோமாளில சண்டையா இருக்கு. அதை பத்தி என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, அதாவது போனை திறந்தாலே சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எங்க போன டீ கடையில போனாலும் ஒரு அந்த பிரச்சனை பத்தி பேசுறாங்க, எங்க போனாலும் இதே பிரச்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னடா அது இவ்வளவு பெரிய மேட்டரா அதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன மேட்ரு, ஒரு சின்ன ஒரு ஈகோவால ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரியங்காவும் மணிமேகலையும் பாத்தீங்கன்னா கல்லூரி கால படிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க ஆங்கரிங்க்கு வந்துட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரியங்கா 2016, 2017, 2018 அப்போ 2021ல பாத்தீங்கன்னா 4 வாட்டி சிறந்த தொகுப்பாளருக்கான விருது பெற்றிருக்காங்க. அது போக பார்த்தா சிறந்த பொழுதுபோக்காளர் விருதும் வாங்கியிருக்காங்க பிளாக் ஷிப் என்ற யூடியூப் நெட்வொர்க்கால. ஸோ மணிமேகலையும் பாத்தீங்கன்னா சன் மியூசிக், எஸ்எஸ் மியூசிக் போன்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் ஆங்கரா இருந்திருக்காங்க. அவங்களும் பல வருடமா ஆங்கரா இருந்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளில 2019 கிட்டத்தட்ட 5 வருடங்களா அவங்களும் அதுல பயணிச்சுட்டு வராங்க. கோமாளியா இருந்திருக்காங்க. ஸோ டெவலப் ஆகி பார்த்தா நெக்ஸ்ட் லெவலா ஒரு ஆங்கரா வந்திருக்காங்க. சரி, இவங்க எல்லாமே ஒன்னா தானே ஒர்க் பண்றாங்க, எல்லாம் ஜாலியாக தானே இருந்தாங்க. நடுவில் என்ன ஆச்சு, இதுவும் குக் வித் கோமாளி ஷோல பிரச்சனையா இருக்கு. சரி, பிக் பாஸ் ஷோல பிரச்சனை பரவாயில்ல, எல்லாமே பார்க்கலாம். ஆனா குக் வித் கோமாளில ஒரு ஜாலியா ஒரு காமெடி ஷோல இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான மேட்டர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்துக்குள்ள நம்ம கேட்டு பார்த்தா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அங்க நம்ம வாழை படத்தில் நடிச்சாங்க இல்லையா திவ்யா துரைசாமி, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அவங்க வெளியேற டைம்ல பிரியங்கா பத்தி பேசிருக்காங்க. பிரியங்கா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப கூட உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது பிரியங்கா என்ன பண்ணிருக்காங்க, சரி என்ன பத்தி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு அவங்க பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை எதுக்காக பிரியங்கா ஏன் இது பேசணும், நான் தானே ஆங்கர், நான் தானே பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிருக்கு. அது சரி இதோட முடிஞ்சு போயிட்டு இருக்கோம், சரி போயிட்டு சமாதானம் ஆயிடுவாங்க பார்த்தா தொடர்ந்துட்டே இருக்கு. நடு சின்ன சின்ன சண்டையா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம்ல அவங்களும் நீயே போயிட்டு சமாதானமா பேசமா, போய் மன்னிப்பு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க போல. இதுக்கு மணிமேகலை டென்ஷன் ஆயிட்டு, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் தானே ஆங்கர், நான் தானே பேசணும், இது என்னங்க அது, நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு தன்மானம் இருக்கு, நான் இப்படிதான் வரணும்னு நினைச்சேன்னா எனக்கு இப்படியாப்பட்ட வேலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை முத்தி போய் ஒரு கட்டத்துல மணிமேகலை சொல்லிட்டாங்க, எனக்கு தன்மானம் தான் முக்கியம், நீங்க காசு எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்க தொடர்ந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் இல்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுத்தாலும் சரி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ். ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குக் வித் கோமாளி ஷோலயே இந்த மாதிரி நடுவில் சண்டை மூட்டி விட்டாங்களா, இல்ல இவங்க நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்குதான்னு சொல்லிட்டு தெரியல. இது பிரியங்கா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு எந்த நியூஸும் வரல. பிரியங்கா சைட்ல இருந்து என்ன சொல்வாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு தகவல் இன்னும் வரவே இல்லை. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா ப்ரோமோ போட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு மணிமேகலை இல்லாத ப்ரோக்ராம் போடுறாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மணிமேகலை அவங்க அப்போத்துல இருந்து சரி ஒரு கோமாளியாக ஒரு சிறப்பா பயணிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லாங்க. அதாவது நல்ல சிரிப்பு காட்டுறதுல இருந்து ஒரு ஜனரகமா பேசுறதுல இருந்து காமெடி பண்றதுக்காக எந்த லெவலுக்கும் போகக்கூடியவங்க தான் மணிமேகலை. பட் ஆனா பிரியங்கா பாத்தீங்கன்னா ஆங்கர் லெவல்லையும் சரி ஒரு தொகுப்பாளரா மற்றவங்க சந்தோஷப்படுத்துறதுலயும் அவங்கள சிறந்து விளங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கிளாஷ், அது என்ன ஆக போகுது, இது எப்படி முடியும், திருப்பி மணிமேகலை வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனா விஜய் டிவில இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்த போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப மணிமேகலை போயிட்டாங்கன்னா அடுத்த ஆங்கர் யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. அதாவது இதுல என்ன பிரச்சனைனா பாத்தீங்கன்னா நீ பெரிய ஆங்கரா இல்ல நான் பெரிய ஆங்கரா, அந்த அளவுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அது செட் ஆகாது. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு சமரசமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட் மாதிரி, அதாவது ப்ரோக்ராம்குள்ளேயே ஒரு ஆக்ட் மாதிரி வச்சு ஒரு மன்னிப்பு கேட்கற மாதிரி ஏதாச்சும் ஒரு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனாலும் அதுலயே மணிமேகலை ஒத்து வரல, இல்ல எனக்கு வேண்டாம், நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்க முடியாது சொல்லிட்டு அதுலயும் கட் பண்ணிருக்காங்க. கடைசியில இப்ப மணிமேகலை ஆங்கரை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கப்புறமா விஜய் டிவில இது என்ன பண்ண போறாங்க, எதை பண்ண போறான்னு தெரியல. நான் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன், விஜய் டிவி நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேங்க, பிக் பாஸ்ல மட்டும் பிரச்சனை இருந்தால் மட்டும் அதை மட்டும் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 15-20 வாட்டி போடுறீங்க அந்த ப்ரோமோ, காட்டி ஆடியன்ஸ் பார்க்க வைக்கிறீங்களா, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியிலையும் போடுங்க ப்ரோமோ. நீங்கள் ப்ரோமோ போட்டதானே பார்வையாளர்கள்லாம் வருவாங்க, அது பண்ண மாட்டீங்க. பார்வையாளருக்கு வந்தோன்னா தெரியும், அதாவது ப்ரோமோ போட்டோன்னு தெரியும் யார் பிரச்சனை, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் கண்டிப்பாக இருக்கும், அதை வச்சு போடலாம்ல. நீங்களும் அதை எதிர்பார்ப்பீங்க, எப்போ பிரச்சனை நடக்கும், எப்போ அது ப்ரோமோ போடலாம், பயங்கரம் காட்டலாம், வெளியே போகிற மாதிரி காட்டலாம், போடணும்ல. அது நீங்கள் ஏன் போடவே இல்லை? சரி, இந்த வாரம் போடுவேன்னு நினைக்கிறேன், போடுவோம் எதிர்பார்க்குறோம்.
கண்டிப்பா நீங்க போடுவீங்கன்னு கண்டிப்பா எதிர்பார்க்குறோம். நீங்க ப்ரோமோ போடலன்னா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வாராவே போயிட்டு இருக்கு. பிரியங்கா ஃபேன்ஸ், மணிமேகலை ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில வந்து அடிச்சுக்கிறாங்க. எதுக்கெல்லாம் சண்டை போடுறாங்கன்றது நம்ம மக்கள் நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. தயவுசெய்து வந்து ப்ரோமோ நீங்க போட்டா தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த விஜய் டிவிலேருந்து தகவல் தெரிவிக்கணும். பிரியங்கா சைட்லேருந்து இது என்ன சொல்ல வராங்கன்றது சொன்னா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஆனா விஜய் டிவி நீங்க ப்ரோமோ போடுற வரைக்கும் வந்து இங்க பயங்கர கலவரம் தான் நடந்துட்டு இருக்கு. இதுலன்னு பார்க்குறீங்களா? சமூக வலைதளத்தில அதாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது வீட்ல சோறு இருக்குதா? குழம்பு இருக்குதான்னு கூட தெரியல. ஆனா வந்து இந்த பிரச்சனை தான் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நெறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. மணிமேகலை தான் இந்த மாரி தன்மானத்த விட்டு வெளிய வந்துட்டாங்க. பிரியங்காலாம் அப்படி கிடையாது. பிரியங்கா வந்து கிட்டத்தட்ட ஆத்மர்ஷமா இருக்கிறாங்க. அவங்க எத்தன பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அவங்கள பத்தி மணிமேகலை தப்பா பேசலாம். இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அப்படியே போயிட்டு இருக்குங்க. அதாவது இந்த பிரச்சனை யாரு நான் பெருசா, நீ பெருசான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. இதுல வந்து யாரு பெருசு, யாரு பெரிய ஆளுன்றத விட்டுட்டு சண்டைய சமரசம் பண்ணி வச்சு 2 பேரையும் ஒண்ணாக்குறது தான் கரெக்ட். தமிழ்நாட்டுல வந்து இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை வந்து நல்லவங்களா? இல்ல பிரியங்கா நல்லவங்களா? இல்ல மணிமேகலைக்கு ஃபேன்ஸ் அதிகமா? இல்ல பிரியங்காக்கு ஃபேன்ஸ் அதிகமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதனால வந்து இது நம்ம கேட்கறதுக்கே வந்து ஒரு மாரி கடுப்பா தான் இருக்கு. ஆனா தயவுசெய்து வந்து இந்த பிரச்சனைய முடிச்சு விட்டுருங்க. இன்னும் ஒரு 3 நாள்ல இந்த ப்ரோமோ எதிர்பார்க்குறோம். இவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அத நீங்க முடிச்சு விடுவீங்களா? முடிச்சு விட மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா தயவுசெய்து சமூக வலைத்தளத்த கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. டேய் நிறுத்துங்கடா தயவுசெய்து. முடியலடா எங்களால.